பாரதிய ஜனதா கோவை பாதுகாப்பு மண்டலத்திற்குள் கடும் வளையத்திற்குள் அவர் கொண்டு வரப்பட்டார். ஏனென்று சொன்னால் பிரதமர் அவர்களுக்கு சர்வதேச அச்சுறுத்தல் இருந்ததை நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டில் ரொம்ப கவனமாக அவர்களுக்கான பாதுகாப்பை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாரெல்லாம் சந்திக்கணும், எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்கின்ற பட்டியலையும் கூட மத்திய அரசு பிரதமரினுடைய பாதுகாப்பு குழுவில் தமிழகத்தினுடைய தலைவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். அதுவும் நல்ல முறையிலே அவர் நேற்று வந்து கலந்து கொண்டு சிறப்பான முறையில் அந்த ஏற்பாடுகள், ஒரு பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியமும் பாதுகாப்பும் கொடுப்பதில் நமக்கு எல்லோருக்கும் மன திருப்தி. அது ஒரு பாதுகாப்பாளராக. இப்போ இதுக்கிடையில் கோவைக்கு வர உள்ள பிரதமரை யாரெல்லாம் சந்திக்கணும், யார் சந்தித்தா என்பதை விட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஜி.கே. வாசன், அதை எப்போதுமே வாசன் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமான அந்த நட்பு எப்போது உண்டு. அவரை ரொம்ப மதிக்கக்கூடியவர். திரு ஜி.கே. வாசன் சந்தித்து பேசி உள்ளதாக அந்த செய்தி பட்டியலில் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா மாநில பிரிவு சிறந்த ஏற்பாடுகளை, பிரதமரின் வரவேற்பு, பிரதமரினுடைய மேடை, எல்லாவற்றையும் சட்ட பிரயோகமாக அவருடைய பாதுகாப்பு குழுவின் ஒரு அச்சுறுத்தல் இல்லாத நிலையில் வழங்கிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப தெளிவாக பாதுகாப்பாக செஞ்சதாகவும் செய்திகள் வருகிறது.